முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது அண்மையில் அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அவர் உடல்நிலை குறித்து. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவிடம் கேட்கலாம். வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. தற்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை குறித்து அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அது குறித்து சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இன்னைக்கு தேதியில அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. இது அவங்களுடைய 5வது செய்திக்குறிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டதுல இருந்து கடந்த வாரம் வியாழக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 11 நாளுக்கு மேல இருக்கு அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா இரவு 10:30 மணிக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு 5வது செய்திக்குறிப்பை அவங்களுடைய அப்போலோ நிர்வாகத்திலிருந்து வெளியிடுறாங்கன்னு கருதலாம். இதுக்கு இடையில அரசாங்க தரப்புல ஒரு காவிரி பிரச்சனை தொடர்பாக முதலமைச்சர் சந்தித்து விளக்கினதா ஒரு செய்திக்குறிப்பும், ஆளுநர் தரப்புல இருந்து ஒரு செய்திக்குறிப்பு மொத்தமா ஒரு 7 செய்திக்குறிப்புகள் தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி சொல்லலாம். இதுல இப்ப சற்று முன்னால் 2 நிமிடங்களுக்கு முன்னதாக அப்போலோ மருத்துவமனையுடைய தலைமைச் செயல் அதிகாரி திரு சுப்பையா விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடியதை நான் முதல் ஆங்கிலத்துல படிச்சிடுறேன், அப்புறம் நான் அதை பத்தின தமிழ் விளக்கத்தை நான் சொல்றேன். The Honorable Chief Minister of Tamil Nadu, who is undergoing treatment at Apollo Hospital, Greens Road, continues to improve. The treatment plan, including appropriate antibiotics, respiratory support and other allied clinical measures, are presently being continued to treat the infection. The Honorable Chief Minister is responding adequately to the comprehensive treatment being given to her. A team of doctors are collectively monitoring her treatment. The Honorable Chief Minister has been advised further stay in the hospital for treatment. இதற்கு முன்னாடி மருத்துவமனை குறிப்பிலிருந்து வந்திருந்ததெல்லாம் she is responding அப்படின்னு மட்டுமே வந்திருந்தது. அதற்கு பிறகு 4 நாட்களுக்கு முன்னாக ஆளுநர் பார்ப்பதற்கு முன்னால் இந்த செய்தி குறிப்புல ரெஸ்பாண்டிங் வெல், அது பாசிட்டிவான ஒரு தகவலாக, ஒரு சாதகமான ஒரு அம்சமாக முதலமைச்சருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லும் வகையான ரெஸ்பாண்டிங் வெல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆளுநர் பார்த்துட்டு போன போது ரொம்ப நல்ல விதமான முன்னேற்றம் இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க ரெஸ்பாண்டிங் மட்டும் இல்லாம அவங்க நல்ல விதமா முன்னேறிட்டு வராங்க, உடல்நிலையில சரியாயிட்டு வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஆளுநருடைய செய்திக்குறிப்புல. அதனுடைய தொடர்ச்சியா இப்ப அப்போலோ நிர்வாகம் வெளியிட்டக்கூடிய அதே குறிப்பிலேயே கண்டினியூஸ் டு இம்ப்ரூவ் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தொடர்ந்து முன்னேற்றமான நிலை தான் முதலமைச்சருடைய உடல்நிலை காணப்படுது அப்படின்னு. சோ கவலைப்படும்படியாகவோ பீதி கிளம்பும்படியாகவோ வதந்திகளை பரப்புவதற்கு வாய்ப்புகளே இல்லாமலோ முழுமையாக அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தொடர்ந்து காணப்படுகிறது. சோ தொடர்ச்சியான முன்னேற்றம் காணப்படுது அப்படின்னா இஸ் ரெக்கவரிங் வெல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அடுத்து இந்த கண்டினியூஸ் டு இம்ப்ரூவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த அறிக்கையில குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி 2வது பத்தியில ரெஸ்பாண்டிங் அடிக்குவேட்லி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. அதாவது முழுக்க இந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய மருத்துவ சிகிச்சைக்கு முழுமையான ஒத்துழைப்பு அந்த உடல்நிலை கொடுக்குது. அதனால சரியான அந்த மருந்து ரொம்ப சரியான திசையில வேலை செய்து, சரியான முறையில வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வழக்கம் போல கடைசி வரியை முடிக்கும் போது இன்னும் சில நாட்களுக்கு மருத்துவமனையில தங்கி இருக்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு திங்கட்கிழமை இருக்கனால இன்னும் இந்த வாரத்துக்குள்ள முதல்வர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு நம்ம நம்பலாம். ஒரு வாரம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க. அந்த இன்னும் சிகிச்சை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நோய் தொற்றுக்கான சிகிச்சை, இன்ஃபெக்ஷன் அதோட சரி பண்றதுக்கான விஷயங்களும், ஆன்டிபயோட்டிக்ஸ் தொடர்ந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகளும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது. அங்கு வழங்கப்படக்கூடிய அத்தனை விதமான சிகிச்சைகளுக்கும் முதல்வருடைய உடல்நிலை சரியான முறையில ஒத்துழைப்பு வழங்கிட்டு இருக்கு. முதல்வர் உடல்ல இது நல்ல விதமான மாற்றங்களை இந்த மருந்துகள் செஞ்சுட்டு வருதுன்னு சொல்றாங்க. அவங்களுடைய உடல்நிலை சீராக தொடர்ந்து சரியான திசையை நோக்கி கண்டினியூஸ் டு இம்ப்ரூவ், சரியான திசையை நோக்கி முன்னேறிட்டு இருக்கு. அவங்களோட உடல்நிலை கவலைப்படும்படியான கட்டங்கள் எல்லாம் தாண்டி கொண்டு வருகிறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஒரு மருத்துவமனை நிர்வாக தரப்புல இருந்து, அரசு தரப்புல இருந்தோ ஒரு கனத்த மௌனம் நிலவினாலோ அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்தி குறிப்புகள் வராமல் இருந்தாலோ நமக்கு ஒரு அச்சமும் ஒரு கவலையும் ஏற்படுவது இயல்பு. இப்ப ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்து செய்தி குறிப்பு வெளியிட்டு வரக்கூடியதை பார்க்கிறோம். அத்தனை செய்தி குறிப்புகளுமே தவறாமல் இருக்கக்கூடிய வாசகம் வரியாக என்ன இருக்குதுன்னா, தொடர்ந்து நல்ல விதமாக பாசிட்டிவாக உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி. அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே முதலமைச்சருடைய மனநிலை
உடல்நிலை பற்றி தான் ஒட்டுமொத்த தமிழகமுமே வந்து முதலமைச்சர் உடல்நிலை பற்றி தான் கவலை கொண்டிருந்தா இருந்தது. 2 நபர்கள் சந்தித்துக் கொண்டால் முதலில் பேசக்கூடிய விஷயமாக முதலமைச்சர் எப்படி இருக்காங்க, ஏதாவது தெரியுமா, அப்படியாமே இப்படியாமே, இங்க அப்படி சொன்னாங்க, எனக்கு அப்படி சொன்னாங்க, அவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இதை பற்றியே பேச்சு இருக்கும்போது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் ஒரு தெளிவான விளக்கத்தை அளிக்கும் விதமாகவும் மருத்துவ நிர்வாகம் தொடர்ந்து தன்னுடைய செய்திக்குறிப்புகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் வெளியிட்டுக் கொண்டது. இடையில ஒரு முறைதான் வந்து வியாழக்கிழமை வெளியிட்ட பிறகு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு மௌனம் இருந்தது, ஒரு 4 நாட்கள் இடைவெளி இருந்தது. இப்ப தொடர்ந்து ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளாக தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல உங்களுடைய மருத்துவ குறிப்புகள் செய்தி அறிக்கை வந்துகிட்டு இருக்கு. சோ இது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியா தான் தற்போது அப்போலோ மருத்துவ நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய 7 மணி அளவில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பு வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியதா தான் பாக்குறோம். ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நம்ம பாக்குறோம்.